அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மார்கழி 7ஆம் நாள். கீசு கீசென்றெங்கும் ஆனை சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ? பேய் பெண்ணே, காசும் பிறப்பும் கலகலப்ப கைபேர்த்து வாச நறுங்குழல் ஆய்ச்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தயிரரவம் கேட்டிலையோ? நாயக பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடைத்தியோ? தேசம் உடையாய் திரவேலோரெம்பாவாய். அறிவில்லாதவளே, ஆனை சாத்தன் என்றழைக்கப்படும் வலியன் குருவிகள் கீச்சிடும் குரலும் அவை தங்கள் துணையுடன் பேசும் ஒலியும் உனக்கு கேட்கவில்லையா? வாசனை மிக்க கூந்தலை உடைய ஆய்குலப் பெண்கள் மத்து கொண்டு தயிர் கடையும் ஓசையும், அப்போது அவர்களது கழுத்தில் அணிந்துள்ள அச்சுத்தாலியும் ஆமை தாலியும் இணைந்து ஒலி எழுப்புவது இன்னுமா கேட்கவில்லை? எல்லோருக்கும் தலைமையேற்று அழைத்து செல்வதாக சொன்ன பெண்ணே, நாங்கள் நாராயணனான கேசவனை புகழ்ந்து பாடுவது உன் காதில் கேட்டும் உறங்கும் மர்மம் என்ன? பிரகாசமான முகத்தை கொண்டவளே, உன் வீட்டு கதவை திற அப்படின்னு ஆண்டாள் ஒவ்வொரு பெண் வீட்டு முன்னால் நின்று பாடலை பாடி எழுப்புகிறார்கள். பெருமாளுக்கு பல திருநாமங்கள் உண்டு. இதில் கேசவா என்ற திருநாமத்தை 7 முறை சொல்லிவிட்டு அன்றாட பணிகளுக்கு கிளம்பினால் அன்றைய பணிகள் தங்கு தடையின்றி முடியும் என்பது நம்பிக்கை. கேசவன் என்ற சொல்லுக்கே தடைகளை நீக்குபவன் என்றுதான் பொருள். வாழ்வில் ஏற்படும் தடைகளை கடக்கும் இப்பாடலை திவ்ய தேசங்களில் ஒன்றான ஆயர்பாடி அப்படின்னா அந்த ஆயர்பாடி தலத்தை மனதில் கொண்டு ஆண்டாள் பாடி அருளியிருக்கிறார். இந்த ஆயர்பாடி அப்படின்னா அது எங்கே இருக்குது அப்படின்னா டெல்லி ஆக்ரா அந்த ரயில் பாதையில் மதுராவில் இருந்து 12 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குதாங்க. சரி, நன்றிங்க. நான் உங்கள் தமிழ் மாணவி முத்துவேல் கல்கேன்.